friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து தெலுங்கானா ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோம். பெசரட்டும் அல்லம் சட்னியும். பெசரட்டுனா நம்ம பயர்ல செய்யக்கூடிய தோசை. நம்ம ஊர்ல இட்லி தோசை கிடைக்குது போல இங்க எல்லா ஹோட்டல்லையுமே இது ரெண்டும் கிடைக்கும். அதுக்குள்ள சைட் டிஷ் வந்து இஞ்சியில சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெசரட்டு இல்லை பச்சை பயிறு தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பயிரை ஊற வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த ராத்திரியே ஊற வச்சாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஒரு 5-6 மணிக்கு ஊற வச்சா போதும். நம்ம ஊற வச்சாச்சு. ஒரு துண்டு இஞ்சி போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகாவும் போட்டுடலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசை வாரத்தில் ஒரு தடவை செய்து சாப்பிடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். இந்த தோசை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வெல்லம் வச்சு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம இஞ்சி சட்னி செய்ய போகிறோம். அதுவும் அல்லம் சட்னி. கொஞ்சம் தண்ணி சூட வச்சிடலாம். 1/4 கப்பு புளி ஊற வச்சிடலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா இதை போல் ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இஞ்சி வந்து 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் எடுத்துக்கிடலாம். நான் ஒரு 8-9 எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 8-10 பல்லு போட்டுடலாம். ஆறுன உடனே மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த சட்னி இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ ஊற வச்ச புளியும் புளி தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். அரை கப்பு வெல்லமும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் சட்னியை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு,
கடலைப்பருப்பு, எண்ணெய் ரொம்ப சூடாயிட்டது, அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் போட்டுடலாம். காஞ்ச மிளகா 2-3 போட்டுடலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆகிட்டுது. இப்போ தோசை செய்திடலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம் மேலே. நீங்கள் கேரட் ஏதாவது போடணும் கூட கேரட் கூட போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடலாம். ஜீரகம் கொஞ்சமாக போட்டுடலாம். பெசரட்டும் அல்லம் சட்னி ரெடி ஆகிட்டது, செய்து பாருங்கள். தேங்க்யூ.